எக்ஸாம் வேறு நெருங்கிட்டு இருக்கு. என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு தெரிலையா? கவலையை விடுங்க. நான் எப்படி படித்தேங்கிறத சொல்கிறேன். நான் வந்து எப்படியாப்பட்ட பையனா, இந்த குவார்டர்லி எக்ஸாமு, இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமு, ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், இந்த தேர்ட் மிட்டம், ஏன் இந்த 10th மாடல் எக்ஸாம் வரையும் நான் ஃபெயில் ஆகிட்டே தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுவேன். 10th நான் பாஸ் ஆனதே கிடையாது. புரியுது? அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் தான் நான். ஆவரேஜ் மார்க் தான் இருக்கும் மற்ற சப்ஜெக்ட்ல. நான் மேக்ஸ் நல்லா போடுவேன். மேக்ஸ் நல்லா எப்படியா இருந்தாலும் ஒரு 60-70 மார்க் எடுத்துருவேன். மற்ற சப்ஜெக்ட்ல நான் இந்த 34, 35, 36, 40, 42 அந்த மாதிரி மார்க் எடுக்கிற பையன் தான். ஆனால் 10th நான் 415 மார்க். அது எப்படி எடுத்தாங்கிறது சொல்றேன். இப்போ நம்ம படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுங்க. நான் நேரம் என்ன பண்ணேன்னா, லிஸ்ட்டை போய் இந்த புக்கை கொடுத்து மிஸ் இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் மார்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். இதனால இந்த புக்கு ஃபுல்லாலாம் படிக்க முடியாது நம்மளால. ஏன்னா நமக்கு நம்மளை பத்தி தெரியும். நம்மளால புக்கு ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. அதனால மிஸ்ட்டை போய் மிஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் மார்க் பண்ணி கொடுங்க, நான் அது மாதிரி தான் படிக்க போறேன், தேவையில்லாம புக்கு ஃபுல்லாலாம் படிக்க மாட்டேன்னு. சரி, அவங்களும் நம்மளும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நம்ம பாஸ் ஆனா போதும் அவங்களுக்கு. புரியுதா? அவங்களும் புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் மார்க் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் புக் பேக்கும் பார்த்து நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? புக் பேக்ல இருந்தா 20% அதுல இருந்தா கேள்வி கேட்பாங்க. அப்புறம் புக்லயே ஒரு சில தமிழ்லாம் எழுதிருக்காங்க. அது மாதிரி தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த லெசன்ல இருந்து 5 மார்க் கேட்பாங்க, இந்த லெசன்ல இருந்து 10 மார்க் கேட்பாங்க. அப்படி புக்லயே இருக்கும். நம்ம அந்தந்த லெசன்ல உள்ள 5 மார்க் 10 மார்க் படிச்சாலே போதும். தேவையில்லாம எல்லா லெசன்லயும் ஒரு 10 மார்க் 5 மார்க் படிச்சுட்டு இருக்கலாம் அவசியம் கிடையாது. அப்புறம் மிஸ்டா மார்க் பண்ணியாச்சா, அப்புறம் படிக்க உட்காரும் போது அந்த பிக் கொஸ்டின் எல்லாம் படிக்கும் போது நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனா அது மடக்கணம் பண்ணவே எனக்கு ஒரு நாளா ஆனிச்சு. அதுக்கு என்ன பண்ணேன்னா, மிஸ்டர் மிஸ் இந்த இவ்வளவு பெருசா என்னால படிக்க முடியல, இது என்ன ஒரு 15 வரி இருக்குதா, இது ஒரு நீங்க எனக்கு ஒரு 8 வரியா மாத்தி விடுங்க, நான் இதையும் படிச்சிருவேன் அப்படின்னு. மிஸ் சொன்னாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ ஃபுல்லா தான் படிக்கணும் மிஸ். என்னால ஃபுல்லாலாம் படிக்க முடியும் மிஸ், இதை படிச்சேன்னா என்னால இந்த நீ குறிச்சு கொடுத்த பாக்கி கொஸ்டின் என்னால படிக்க முடியாது அப்படின்னதுக்கு சரி அவங்களும் அது சொல்லி கொடுத்தாங்க. 15 வரினா 8 வரியா மாத்தி கொடுப்பாங்க. அது மாதிரி 12 வரினா 8 வரி இப்போதான். நம்ம ரெக்கார்ட் நோட் எழுதும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் 10 பேஜ் கரெக்டா எழுதுவோம். அதுக்கப்புறம் பேராகிராஃப் எழுதும் போது முதல்ல 5 வரி, அப்புறம் நடுவில் விட்டுட்டு கடைசியில ஒரு 5 வரி எழுதும்ல, அந்த டெக்னிக் தான் இதில் நான் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் பிக் கொஸ்டின் எல்லாம் படித்தேன். ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு வச்சுங்களா, வீட்டுக்கு வரோம். ஸ்கூல்னா ஒரு 5 மணிக்கு விடுவாங்களா மேக்சிமம். அப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு மணி 5:30 6 மணி ஆகுமா. வந்து வீட்டில் படிக்க போகிற இடத்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணி அந்த இடத்த க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆனான்னு பண்ணுங்க, நீங்கள் வந்து சாப்பிடுங்க, இங்கே டிவி பாருங்க, வெளியே விளையாட போங்க. ஆனா வீட்டுக்கு கரெக்டா 7:30 படிக்க உட்காந்துருங்க. முதல்ல படிக்க உட்கார்றப்ப நம்ம கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். படிக்கிறப்ப மண்டையில ஏறாத மாதிரி தான் இருக்கும். என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் பிக் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்டாப் வரையும் மடப்பாடம் பண்ணுங்க முதல்ல. அடுத்து 2வது ஃபுல் ஸ்டாப் வரையும் மடப்பாடம் பண்ணி அதை உடனே எழுதி பாத்துருங்க. அப்பதான் நமக்கு அது மறக்காது. ஒரு 2 நாள் சொல்லி நீங்க படிச்சாலும் அந்த கொஸ்டின் மறந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை ரிவிஷன் பார்த்தா நமக்கு ஞாபகம் வந்துடும். நான் அந்த மாதிரி தான் படித்தேன். அடுத்து என்ன செய்யணும்னா, ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணி தான் அடுத்த லெசனுக்கு போகணும். இந்த லெசன்ல 5 மார்க் படிச்சா அடுத்த லெசன்ல 5 மார்க் படிக்கும். அப்படிலாம் போவாதீங்க. ஒரு லெசன் எடுத்தீங்கன்னா அந்த லெசன் உள்ள 1 வேர்டு, சூஸ் த கரெக்ட் ஆன்சரு, மேட்ச் த ஃபாலோயிங், 2 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு அடுத்த லெசனுக்கு போங்க. ஒரு சில கொஸ்டின் நைட்டு படிக்கிறப்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சில வார்த்தைகளை சரியா உச்சரிக்க முடியாது. அந்த ஒரு சில வார்த்தைகள் நமக்கு மறந்து போய்கிட்டே இருக்கும். அந்த கொஸ்டின் என்ன செய்யணும், ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அந்த கொஸ்டின் மறுநாள் காலையில படிக்கணும். ஏன்னா நம்ம படிக்க போறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். புரியுதா? புக்கு ஃபுல்லா ஒன்றும் நம்ம படிக்க போறது கிடையாது. மறுநாள் காலையில 4 மணிக்கு இல்லாட்டி 4:30 எந்திரிச்சு படிக்கணும். உங்களால அப்படி எந்திரிக்க முடியாது. வீட்டுல உள்ள தாத்தா பாட்டி இல்லாட்டி அப்பாட்ட சொல்லுங்க, காலைல நான் 4:30 எழுப்பி விடுங்க, காலைல எந்திரிச்சு படிக்கணும்னு. அவங்க எழுப்பி விடுவாங்க. அப்படிதான் நீங்க மொபைல்ல அலாரம் செட் பண்ணிட்டு வச்சு படிங்க. அப்புறம் படிக்கிறப்ப காலையில எந்திரிச்சு படிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 தோப்புகாரம் போட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் நமக்கு தூக்கம் இருந்தாலும் தூக்கம் போகும். நைட் எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரிதான் நீங்க காலையிலயும் படிக்க போறீங்க. உங்களுக்கு எப்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதோ, படிக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் தோணுதா, அதை உடனே செஞ்சுட்டு வந்து படிங்க. அப்பதான் நம்மளால ஒழுங்கா படிக்க முடியும். இல்லாட்டி அதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதோ அப்ப ரெஸ்ட் எடுங்க. நல்லா நான் கரெக்டா 1 மணி நேரம் படிச்சுதான் ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நம்மளால கரெக்டா 1 மணி நேரம் உட்காந்து எவ்வளவு கொஸ்டின் படிப்போம்னு தெரியாது. 1 மணி நேரத்துக்கு நம்மளால ஒரு கொஸ்டின் கூட 1 2 தான் கொஸ்டின் தான் படிக்க முடியும். புரியுதா? உங்களால எவ்வளவு நேரம் உட்காந்து படிக்க முடியும் அவ்வளவு நேரம் உட்காந்து படிக்க முடியும். எப்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதோ அப்ப ரெஸ்ட் எடுங்க. புரியுதா? அப்புறம் நைட்டு படிக்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு நைட்டு படிக்கிறப்ப தூக்கம் வச்சுங்களேன். அந்த மாதிரி நேரத்துல எந்த விதமான புது கொஸ்டினோ புது லெசனுக்கோ போயிடக்கூடாது. புரியுதா? தூக்கம் வந்தாலும் நான் படிப்பேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல படிக்கிறப்ப நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா மறுநாள் காலையில பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த கொஸ்டின் நமக்கு ஞாபகம் இருக்காது, நம்ம மறந்து போயிருவோம். திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்போம். நமக்கு டைமும் வேஸ்ட், நம்ம எனர்ஜியும் வேஸ்ட். எதுக்கு மூளைக்கு ரொம்பலாம் வேலை கொடுக்க வேண்டாம். தூக்கம் வந்தா புக்கை மூளை வச்சுட்டு நம்ம தூங்க போயிடணும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இருந்து படிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி செய்யறப்போ என்ன ஸ்கூல்ல நடக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன்,
ரிவிஷன் டெஸ்ட் வைப்பாங்க, மாடல் டெஸ்ட் வைப்பாங்க, 1 2 3 பேப்பர் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த ப்ரெஷர்லாம் தலைக்கு எடுத்துக்கவே வேண்டாம். நமக்கு என்ன மேட்டர்னா நம்ம 10th பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். புரியுதா? நம்ம படிச்ச கொஸ்டின் அதுல வருதா, நம்ம அதை கரெக்டா எழுதுறோமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இல்லாம அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர அதெல்லாம் நம்ம எப்படி பாஸ் மார்க் எடுக்கணும், அது ஜாஸ்தி மார்க் எடுக்கணும்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். நமக்கு பப்ளிக் எக்ஸாம் தான் டார்கெட்டு. அதில் நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாடல் எக்ஸாம்லாம் சும்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையான இந்த மாடல் எக்ஸாம்லாம். நமக்கு பப்ளிக் எக்ஸாம் தான் மேட்ரு. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை படிங்க. இது 2 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாலே போதும். நம்மளால 10th 400 மேல மார்க் எடுக்க முடியும். நான் அப்படித்தான் 400 மேல மார்க் எடுத்தேன். என் மார்க் 10th பாத்தீங்கன்னா 415 மார்க். நம்ம பப்ளிக்ல எடுக்க போற மார்க் தான் நம்ம லைஃப் டிசைட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னு அதெல்லாம் டிசைட் பண்ணேன். ஓகேவா? அது ஜஸ்ட் நம்ம காலேஜ் சேர்த்துக்கோ இல்லை 11th சேர்த்துக்கோ அவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணுமே தவிர இதை வச்சுதான் நமக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டா இதெல்லாம் வச்சு நமக்கு வேலை கிடைக்க போறது கிடையாது. அது ஜஸ்ட் அவ்வளவுதான். 11th 12th சேரணும், படிக்கணும். அப்புறம் காலேஜ் சேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். டிப்ளமோ போனீங்கன்னா டிப்ளமோ சேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். இல்லைன்னா ஐடி போனீங்கன்னா ஐடி சேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் நினைச்சாலும் பயப்பட வேண்டாம். எக்ஸாம்ல எப்படி எழுதணும்னு வச்சுக்கலாம். முதல்ல நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினா எழுதணும். புரியுதா? தெரியாத கொஸ்டின் கேட்டிருந்தாலும் என்ன செய்யணும்னா நம்ம ஆல்ரெடி படிச்சு வச்சிருப்போம் தெரியுமா, அந்த கொஸ்டின் அங்க வந்திருக்காது. அந்த இடத்துல இந்த கொஸ்டினை ஃபில் பண்ணி விட்டுருணும். அவ்வளவுதான். அவன் எல்லா கொஸ்டினும் படிச்சு பார்த்தலாம் அவன் திருத்திக்கிட்டு இருக்க மாட்டான். ஒரு நாளைக்கு 100 பேப்பருக்கு மேல திருத்தணுமா, எல்லாத்தையும் ஒவ்வொரு வரையா படிச்சுலாம் பார்த்து திருத்திட்டு இருக்க மாட்டான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே எழுதிருக்குமா, நீட்டா எழுதிருக்குமா, அதான் மேட்ரு. புரியுதா? அதான் ஈஸியா பாஸ் ஆகிடலாம். 400 மேல மார்க் எடுத்துடலாம். வேணா என் மார்க் ஷீட்டை கட்டுறேன், அதை பாருங்க. உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னோம் அதுதான் நான் செஞ்சேன். 400 மேல மார்க்கு 80%. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. நீங்களும் எடுக்கலாம். நம்ம படிக்க போறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் நம்ம படிச்சிருக்கோமே, புக் பேக்ல இருந்து தான் படிச்சிருக்கோமே. அங்கேயும் தான் 20% கொஸ்டின் கேட்பானே. நம்மளால கண்டிப்பா 80% மேல 10th மார்க் எடுக்க முடியும். 400 மேலே எடுக்கலாம் கன்ஃபார்மா. அதனால எதுவும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நீங்க படிக்கிறத படிங்க, உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான் மேட்ரு.